ஹலோ வணக்கம் அனைவருக்கும். மெயின்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் போகிறோம். இப்போ என்னன்னா இன்ஸ்டியூட் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இன்ஸ்டியூட் கொஸ்டின் பேப்பரை வச்சு கொஞ்சம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மெயின்ஸு இப்போ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன். வீடியோ வந்துட்டு டைம் கிடைக்கும்போது போடுறேன், சரிங்களா? டைம் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கிறதுனால இந்த குரூப்பில் உங்களுடைய ஆஃப்லைன் கிளாஸ் ஆடியோ இருக்கும். இங்கிலீஷ் வந்து தமிழ் 1500 பேர் இருப்பாங்க. இங்கிலீஷ் ஃபார் IBPS இதில் 5500 பேர் இருப்பாங்க. இந்த குரூப் சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் ஃபார் IBPS சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான குரூப்பு. தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் படிக்கணும்னா கண்டிப்பாக இந்த குரூப்பில் நீங்கள் இருக்கணும். எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, சரியா? எல்லாருமே உங்களை மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, படித்து பாஸ் ஆகி போன ஸ்டூடெண்ட்ஸு சூப்பராக ஹெல்ப் பண்ணுவாங்க. சும்மா இல்லை, நல்லா பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கலாம், தடையே வேண்டாம். சரி, இப்போ காலம் கொஸ்டின் புது டைப்புக்கு போக போகிறோம். காலம் கொஸ்டினுடைய புது டைப் இதா இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி போடணும் அப்படின்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணும், சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ஜாக்பாட், அப்படியே ஜாக்பாட்டு, சரிங்களா? மேக்சிமம் 1 நிமிஷம், மேக்சிமம் உங்களுக்கு கொஞ்சம் அளவுன்னு கொடுத்து 1.5 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. 1.5 நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பாக கொஸ்டினை போட்டுடலாம். அவ்வளவு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. முதல்ல எடுத்த உடனே இந்த மாதிரி கொஸ்டினை தூக்கிடுங்க. தூக்கி முடிச்சுட்டு நல்லா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டினுக்கு போடும். சரி, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி போடணும்? சாதாரண காலம் கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஏபிசி உடைய எண்டு பார்க்கணும், டிஎஃப் உடைய ஸ்டார்டிங் பார்க்கணும், பார்த்துட்டு சேர்க்கணும். ஏபிசி உடைய எண்டு, டிஎஃப் உடைய ஸ்டார்டிங் பார்த்துட்டு சேர்க்கணும், சரியா? சரி, நான் கொஸ்டின்ஸ்னா ரொம்ப முன்னாடியே பார்க்கல, உங்க கூட சேர்ந்தா நான் பார்க்க போறேன். 3ல ஈஸியான வார்த்தை ஏது அப்படின்னு எடுக்கும். 3ல ஈஸியான எது எது அப்படின்னு பார்ப்போம். 3ல ஈஸியானது. இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த தனித்தனி வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். எந்த வார்த்தை? ஆஸ்னா என்னது, ஃப்ரம்னா என்னது, ஆல்மோஸ்ட்னா என்னது, சரியா? ஆஸ்னா என்னது? நம்ம ஆட்கள்கிட்ட கேட்டா ஆஸுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆஸுக்கு புரிஞ்சுக்கணும், 2 மீனிங் இருக்கு. ஆஸ் கன்ஜங்ஷனா வரும், இன்னொன்னு ப்ரிப்போசிஷனா வரும். ஆஸ் கன்ஜங்ஷனா வரும், ப்ரிப்போசிஷனா வரும். அதாவது ப்ரிப்போசிஷனா வரும்போது போல, இதை போல, he is as a tiger, அவன் ஒரு புலி போல. he is as a tiger இல்ல he is like a tiger. இந்த 2 இடத்துலயுமே இந்த வார்த்தைகள் ப்ரிப்போசிஷன்ஸ், பின்னாடி நவுன் வரும். போல அப்படிங்கிற மீனிங், சரியா? போல அப்படிங்கிற ரைட். ஆஸ் ஒரு மீனிங் ப்ரிப்போசிஷன், இன்னொரு மீனிங் as he came late he was tired. இன்னொரு மீனிங் என்னதுன்னா பிகாஸ்ங்கிற மீனிங், ரீசன் சொல்றது. அவன் லேட்டா வந்ததுனால அவன் டயர்டாக இருந்தான். ரீசன் ரிசல்ட்னு 2 உண்டு கன்ஜங்ஷன்ஸ்ல. பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நம்ம ஆஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கன்ஜங்ஷன், சரியா? இதை போல அப்படிங்கிற மீனிங் யூஸ் பண்ணா அது ப்ரிப்போசிஷன். இப்ப இது தெரியும், இது தெரிஞ்சா இந்த ஆஸை யூஸ் பண்ணலாம். ஆஸ் என்னன்னு தெரியும், யூஸ் பண்ணலாம். இது தெரியலைன்னா பிரச்சனை. ஆஸ் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான், 2 மீனிங் இருக்கு. நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, ஸோ அந்த வார்த்தையை நம்ம விட்டுருவோம். தெரிஞ்சா அதை யூஸ் பண்ணலாம், தெரியாது விட்டுருவோம். ஃப்ரம் தெரியும், ஃப்ரம் ப்ரிப்போசிஷன். ஃப்ரம்னா இதில் இருந்து, ப்ரிப்போசிஷன். சரி, ஃப்ரம் ப்ரிப்போஷனா, ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் வரும். எது கூட சேர்க்கணும். ஃப்ரம்னா இதில் இருந்து. ஃப்ரம் ஆல் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேங்ட் அப், இது வராது. ஏன் தெரியுமா? கேங்ட் அப்னா ஒன்று சேர்றது, அது ஒரு வேர்பு, அது ஒரு வேர்ப். ஆல் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேங்ட் அப்புங்கிறது ஒரு வேர்ப், சரியா?
சப்ஜெக்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்ஜெக்ட், கேங்ட் அப் வேர்பு. ப்ரிப்போசிஷன் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்டா இதை போட முடியாது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ங்கிறது சப்ஜெக்ட், ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்ஜெக்ட், கேங்ட் அப் வேர்பு. சரியா, புரிஞ்சுக்குங்க. ஃப்ரம் ப்ரிப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்டாக வராது, ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்ஜெக்ட். அப்ப டூ கூட இது சேர முடியாது, டூ கூட இதுவும் சேர முடியாது. 6 வேர்பு கான்சிக்வன்சஸ் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வேர்பு. டூ கூட ஈ தான் சேர முடியும். ஃப்ரம் மெட்டீரியல் தட் கேன் பி பார்ட்டிஷன், இல்ல தட்ங்கிறது சப்ஜெக்ட், கேன் பி வேர்பு. ஸோ ஃப்ரம் மெட்டீரியல்னு சேர்க்கலாம். அப்ப டூ கூட ஈ சேர்க்கலாம், டூ கூட ஈ சேர்க்கலாம். ஈல பார்த்தோம்னா நமது நேரத்துக்கு டூவில் ஆப்ஷன் இல்லை. நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இருந்தாலும் அது ஆப்ஷன் இல்லை. சரியா, பரவாயில்லை பரவாயில்லை பரவாயில்லை. 2E ஆப்ஷனே இல்லை. ரைட், டூங்கிற வார்த்தை தெரியல, டூங்கிறதுல ஆன்சரே இல்லை, டூல ஆன்சரே இல்லை. 3 ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். ஆல்மோஸ்ட்ங்கிறது என்னதுன்னு தெரியும். ஆல்மோஸ்ட் என்னது அப்படின்னா நம்ம ஆட்களுக்கு தெரியணும். ஆல்மோஸ்ட் என்னது, இந்த வார்த்தைகள் படிக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. வார்த்தைகள் படிங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சூப்பரா இருக்கும், 2 மீனிங் இருக்கும், வேற வேற கான்டெக்ட்ல வரும், செம்மையா இருக்கும். ஆல்மோஸ்ட்ங்கிறது அட்வர்ப். சரியா, இப்படி எழுதலாம். There are almost 5,000 people here. இப்படி எழுதலாம்ல. There are almost 5,000 people here. இதுக்கு என்ன அர்த்தம்? approximately 5,000 people அப்படிங்கிற ஒரு அர்த்தம். 5,000க்கு பக்கத்துல மக்கள் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 5,000, 4,990, 4,995. ஸோ கிட்டத்தட்ட 5,000 பேர் இருக்காங்க. அதுதான் இந்த ஆல்மோஸ்ட்ங்கிற வார்த்தை. இது அட்ஜெக்டிவ். நவுன். எவ்வளவு பீப்புள்? 5,000 பீப்புள். எப்படி 5,000? ஆல்மோஸ்ட் 5,000. அட்ஜெக்டிவ பத்தி பேசுற verb. இப்படி வரும். இப்படிதான் மோஸ்டா வரும். சில இடங்கள்ல verb பத்தி பேசுற adverb வரும். ஆனா ஆல்மோஸ்ட்ங்கிறது ஒரு adverb. சரி, ஆல்மோஸ்ட் கூட எது சேர்க்கலான்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் adverbனு சொன்னா ஆல்மோஸ்ட் மெட்டீரியல்னு சேராது. ஆல்மோஸ்ட் மெட்டீரியல் சேராது. நீங்க கீழே பார்த்தா கூட போதும், ஆல்மோஸ்ட் ஆல் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஏன்னா ஆல் அட்ஜெக்டிவ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நவுன். எவ்வளவு ஆளு? ஆல்மோஸ்ட் ஆல். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எவ்வளவு? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். எவ்வளவு ஆள்? ஆல்மோஸ்ட் ஆல். ஆல்மோஸ்ட் ஆல். சரியா, அப்ப 3 கூட டி தான் சேரும். 3D வச்சிருக்கிற இது 2ல 1 தான் ஆன்சர். இது 2ல 1 தான் ஆன்சர். சரியா, இது 2ல 1 தான் ஆன்சர். இந்த क्वेश्चन ஈஸி கிடையாது, கஷ்டம். 2ல 1 தான் ஆன்சர். சரி, எது போடுறது? இது பாப்போம். B3D போட முடியுமான்னு பார்ப்போம். If you withhold discussions, if you withholdனா பண்ணாமல் இருக்கிறது, ஒரு விஷயத்தை பண்ணாம இருக்கிறது, ஸ்டாப் பண்றது. ஹால்ட், ஸ்டாப் பண்றது. withhold பண்ணிட்டாங்க, கட்டுப்படுத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, டிஸ்கஷன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. on such contentious, சண்டை வரக்கூடிய, சண்டை வரக்கூடிய விஷயங்கள்ல டிஸ்கஷன் பண்ணலைன்னா all the political parties, almost all the political parties ganged up in the parliament. கரெக்டா வர மாதிரியே இருக்குல்ல, ஆனா இது தப்பு. ஏன்னு சொல்றோம் பாருங்க. நல்லா தெளிவா படிச்சீங்கன்னா எல்லாமே துண்டு துண்டா ஈஸியா இருக்கும். இஃப்க்கு பின்னாடி இங்க V1 வந்திருக்கு, withhold. if you withhold அப்படின்னு வந்திருக்கு. if you withhold discussions on such contentious issues. இஃப்க்கு பின்னாடி V1 வந்துச்சுன்னா அப்புறம் will plus V1 போடுவோம். இஃப்க்கு பின்னாடி V1 னா V1 போடுவோம். அது ஜெனரல் ஃபேக்ட்ஸ், ஜெனரல் ட்ரூத்ஸ்க்கு போடுவோம். if water boils it evaporates. சயின்டிபிக் ட்ரூத், ஜெனரல் ஃபேக்ட்டுக்கு V1 னா V1 போடுவோம். அப்படி இல்லைன்னா
v1 பிளஸ் வில் பிளஸ் v1 போடும். இது நம்ம சுரேஷ் அகாடமி மெயின் சேனல்ல 21வது வீடியோ, கடைசி வீடியோ இந்த இஃப் கண்டிஷனல்ஸ் தான். சரியா? இப்போ v1 வில் பிளஸ் v1 வரணும். இங்க என்ன வந்திருக்கு? இதுல என்ன வந்திருக்குன்னா இங்க v1 வந்திருக்கு, இங்கிட்டு v2 வந்திருக்கு. இப்படி வரக்கூடாதே. இங்கிட்டு v1 வந்தா இங்கிட்டு வில் பிளஸ் v1ல வரணும், வரலையே. அப்போ b2d தப்பு. கண்டிப்பா இதுதான் கரெக்ட். கண்டிப்பாக இதுதான் சரி. அந்த இஷ்யூ ஆஃப் தி அம்பேத்கர் கார்ட்டூன். அம்பேத்கர் கார்ட்டூன் ஒரு இஷ்யூ வருது. அம்பேத்கரை வச்சு ஒரு கார்ட்டூன் கிரியேட் பண்றாங்க. அந்த இஷ்யூல ஆல்மோஸ்ட் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஆல்மோஸ்ட் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஒன்னு சேர்ந்துருச்சு. பார்லிமெண்ட்ல ஒன்னு சேர்ந்துட்டாங்க. 3 போட்டு போயிட்டே இருக்கு. முடிஞ்சு. சரியா? இந்த வார்த்தைகளை வச்சுதான் நாம கண்டுபிடிக்கிறோம். இந்த வார்த்தைகளை சேர்க்க ட்ரை பண்றோம். இந்த வார்த்தைகளை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆயிடும். சரிங்களா? ஸோ வாசிக்காம அந்த வார்த்தைகளை வச்சு போட முடியுமா அப்படின்னு பாருங்க. இந்த 3 வார்த்தைகள் 3மே கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள் தான். 3 வார்த்தைகளை எதை சூஸ் பண்ண? மூணு வார்த்தைகளை எதை சூஸ் பண்ண? திஸ் சூஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கிடுவோம். சரியா? திஸ் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி திஸ்ங்கிறது ஒரு ப்ரோனவுன். சரியா? திஸ்னா இந்த அப்படிங்கிற ஒரு ப்ரோனவுன். சூஸ் பண்றதுக்கு முன்னாடி கீழே வேணா ஆப்ஷனை ஒரு தடவை பார்த்துக்கிடுவோம். 2ல தான் 2 ஆப்ஷன் இருக்கு. 3 வார்த்தைகளுமே கஷ்டம். ஏன்னா திஸ்ங்கிறது ப்ரோனவுனாவும் வரும், அட்ஜெக்டிவாவும் வரும். இப்போ எனக்கு நல்லா தெரியும் திஸ் எது கூடயும் சேராதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா திஸ் ப்ரோனவுனா வருது, இதுங்கிற மீனிங்ல வரும், இல்ல இந்தங்கிற மீனிங்ல வரும். திஸ் தோஸ்னு வராது. சரியா? திஸ் தோஸ், ஏன்னா திஸ் ப்ளூரல் தான் தோஸ். திஸ் தோஸ்னு சேர்த்து எங்கேயுமே வராது. திஸ் இந்தியா வாஸ் செலிப்ரேட்டிங் வர்ற மாதிரி இருக்கு. 1E என ஆப்ஷன் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா 1F. திஸ் இனாஃப் வராது. திஸ் இனாஃப்னு வராது. திஸ் இஸ் இனாஃப்னு வேணா வரும். திஸ் இஸ் இனாஃப்னு வேற வரும். புரிஞ்சுக்குங்க, திஸ்ங்கிறது ப்ரோனவுன் இல்ல அட்ஜெக்டிவ். சரியா? இதுங்கிற மீனிங் இல்ல இந்தங்கிற மீனிங். திஸ் இனாஃப் அப்படின்ட்டு வராது. சரியா? திஸ் இனாஃப் அப்படின்னு வராது. ஏன்னா பின்னாடி பாருங்க டூ ஸ்டாப்னு இருக்கு. ஒரே ஒரு வழியில வேணா திஸ் இனாஃப் வரலாம். எப்படி வரலாம்னு நான் சொல்றேன் பாருங்க. திஸ்ங்கிறதும் அட்ஜெக்டிவ், இந்த அப்படிங்கிற அட்ஜெக்டிவ், இனாஃப்ங்கிறது அட்ஜெக்டிவ். இனாஃப்ங்கிறது அட்ஜெக்டிவா வரும், அட்வர்பா வரும். இந்த நிறைய வித்தியாசமா வருது பாத்தீங்களா? இதுதான் நல்லா தெரிஞ்சுக்கணும். திஸ் அட்ஜெக்டிவ், இனாஃப் அட்ஜெக்டிவ். திஸ் இனாஃப் பின்னாடி நவுன் வந்துச்சுன்னா வேணா வரலாம். திஸ் இனாஃப் பின்னாடி நவுன் வந்துச்சுன்னா வேணா வரலாம். அங்க பின்னாடி நவுன் இல்ல. திஸ் இனாஃப்னு பின்னாடி நவுன் இல்ல. சரியா? பின்னாடி நவுன் இருந்தா பரவாயில்ல, நவுன் இல்லையே. C1F வராது, இது வராது. சரியா? இப்ப 2ல தான் 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த லைக்ங்கிற வார்த்தையை வச்சு இப்ப இதெல்லாம் நான் வந்துட்டு என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா கிளாஸுக்கு கவனிக்கிறவங்களுக்கு முன்னாடியே எடுத்திருப்பேன். நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லைக்குங்கிறதுக்கு எத்தனை மீனிங் இருக்கு அப்படின்னா அவங்களே சொல்லிடுவாங்க எத்தனை மீனிங் இருக்கு அப்படின்னு. ஸோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லைக்குக்கு எத்தனை மீனிங் இருக்கு. லைக் அப்படிங்கிறதுக்கு 2 மீனிங். இதை ஃபர்ஸ்ட் வேர்புல இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மீன். பிடித்திருக்கு, பிடித்தல். ஐ லைக்
ஐஸ்கிரீம், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், இது ஒரு மீனிங். அப்புறம் இன்னொரு மீனிங் என்னன்னா போல அப்படிங்கிற மீனிங். ஏற்கனவே சொன்னேன், he ஆஸ்க்கு சொன்னேன், he is like a lion, he is like a lion. போலங்கிற மீனிங். போல அப்படிங்கிற மீனிங்க ப்ரிப்போசிஷனா வரும். he is like a lion போலங்கிற மீனிங்ல அது எப்படி வருது? ப்ரிப்போசிஷன், இதை போலவே அப்படிங்கிற மீனிங். இன்னொன்னு சென்டென்ஸ் எழுதுன பாருங்க. he shouted like we, he shouted like he saw a ghost. இவன் கத்துறான், எப்படி தெரியுமா கத்துனா? he shouted like he saw a ghost. பேயை பார்த்த மாதிரி கத்துறான். பேயை பார்த்தது போலவே, இல்ல பேயை பார்த்த மாதிரி, பேயை பார்த்தது போல கத்துறான். போல அப்படிங்கிற மீனிங் வரும்போது, இதை போல அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும்போது, இதை போல அப்படிங்கிற மீனிங் வரும்போது ப்ரிப்போஷனாவும் வருது, கன்ஜங்ஷனாவும் வருது. பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மீனிங் வரும்போது அது வேர்பா வருது. இப்போ போல அப்படிங்கிற மீனிங் அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ்ல வருது. ஒன்று ப்ரிப்போஷனா வரும், இல்ல கன்ஜங்ஷனா வரும். ரைட், இப்போ இங்க பார்ப்போம். ஒன்னு ஏ டு இ சேருது, இல்ல பி டு இ சேருது. ரெண்டுமே இ கூட தான் சேருது. ரெண்டுமே இ கூட தான் சேருது. லைக் இந்தியா வாஸ் செலிப்ரேட்டிங் இட்ஸ் ஹாப்பியஸ்ட் மந்த் சின்ஸ் மார்ச் 2020. மார்ச் 2020ல இருந்து இந்தியா அதோடைய ஹாப்பியஸ்ட் மந்த்தை செலிப்ரேட் பண்றது மாதிரி போலன்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? போலன்னு நான் ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, லைக்குக்கு பின்னாடி ஒரு கிளாஸ் வருதா? லைக்குக்கு பின்னாடி ஒரு கிளாஸ் வருது. கிளாஸ் கொஞ்சம் வேகமா போறேன், இவ்வளவு வேகமா போக மாட்டேன். வீடியோ கிளாஸ்னால கொஞ்சம் வேகமா போறேன். என்ன திரும்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்க, ஸ்லோவா பார்த்துக்குங்க, இல்ல ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, லைக் ஒரு கன்ஜங்ஷன். எப்படி கத்துனா? பேய பார்த்த மாதிரி, பேய பார்த்தது போல. லைக் கன்ஜங்ஷன், பின்னாடி கிளாஸ் வருது. இங்கேயும் பின்னாடி கிளாஸ் வருதா? he saw a ghost, கிளாஸ் வருது. அதே மாதிரி இங்கேயும் பின்னாடி கிளாஸ் வருது. இந்தியா வாஸ் செலிப்ரேட்டிங் இட்ஸ் ஹாப்பியஸ்ட் மந்த் சின்ஸ் மார்ச் 2020. கிளாஸ் வருது. சரியா? இப்போ இந்தியா அதோடைய ஹாப்பியஸ்ட் மந்த்தை செலிப்ரேட் பண்றது மாதிரி. ரைட், ஏ டு இயா இல்ல பி டு இயான்னு பார்ப்போம். ஏர்லி திஸ் February it looked like India was celebrating its happiest month since March 2020. ரைட், ஹாப்பியஸ்ட் மந்த்னு பிப்ரவரியை தான் சொல்றாங்க. இதுதான் பொருந்தும், பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது. ஸோ இதுதான் ஏர்லி திஸ் February it looked like. எப்படி தெரிஞ்சிச்சு? இந்தியா வாஸ் செலிப்ரேட்டிங் இட்ஸ் ஹாப்பியஸ்ட் மந்த் சின்ஸ் மார்ச் 2020. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த 3 வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான், 3 வார்த்தையில் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையால் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால வேகமா போட முடியும். எனக்கு இந்த 3லையுமே தெரியும் அப்படின்னா டக்குன்னு போட்டுருவீங்க. நீங்க 3மே தெரியுதுன்னா ஆப்ஷனை பாக்குறீங்க, டக்குன்னு போட்டுருங்க. அடுத்து 43. இதை எடுத்துக்கிறேன், have been எடுத்துக்கிறேன். சரியா? have been எடுத்துக்கிறேன். 3D கூட தான் சேரும். நம்ம இங்க பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இது கூட வேண்டாமே. have been on recent loss. இப்படி வராது. எப்படிதான் வரும் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்றேன். have been quickly growing தான் வரும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து ட்ரை பண்றேன். have been quickly growing. அப்போ B3D போடுறேன். B3D வருமா அப்படின்னு பார்ப்போம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சப்ஜெக்ட், கேட்டகரைஸ்டு வேர்ப், கேட்டகரைஸ்டு வாட், கேமிங் டிஸார்டர், ஆப்ஜெக்ட். have been quickly growing இதுதான் verb. have been growingங்கிறது தான் verb. ப்ளூரல் verb, ப்ளூரல் சப்ஜெக்ட் எனக்கு வேணும். பீல அது இல்ல, இது ஆன்சர் கிடையாது. பீல ப்ளூரல் verb இல்ல. ப்ளூரல் verb இருந்தாலும் have been quickly growing போட முடியும். ப்ளூரல் verb இல்ல, ப்ளூரல் verb இல்ல, ப்ளூரல் verb இல்லை. இங்கேயும் ப்ளூரல் verb இல்லை. நல்லா பாருங்க, ப்ளூரல் verb இருக்கான்னு. ப்ளூரல் verb இருக்காது.
ஏல பாருங்க ப்ளூரல் வேர்ப் இருக்கான்னு, ப்ளூரல் வேர்ப் இருக்காது. இருக்கா? இருக்காது. தேர் சன் சப்ஜெக்ட் வாஸ் டயக்னோஸ் பண்ணப்பட்டா வித் கேமிங் அடிக்ஷன். டிஸார்டர்ங்கிறது திரும்ப சப்ஜெக்ட், that verb. சரியா? that verb இல்ல, டிஸார்டர்ங்கிறது சப்ஜெக்ட். டிஸார்டர் இருக்கட்டும், அது அப்படியே இருக்கும், சப்ஜெக்டா தான் பின்னாடி வரும். thatங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன், கரெக்டா எங்கேயுமே பொருந்தல. thatங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்றேன். பின்னாடி சென்டென்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? பின்னாடி சென்டென்ஸ் வச்சு இது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க ப்ளூரல் சப்ஜெக்ட் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஏபிசியில ப்ளூரல் சப்ஜெக்ட் இல்லை. ஸோ ஹாவ் பீனை எது கூடயுமே போட முடியாது. ஹாவ் பீனை எது கூடயும் போட முடியாது. அப்படின்னா இந்த ஆப்ஷனும் சியும் டியும் ஆன்சராக வராது. 3 வச்சு ஆன்சரே வராது. 3 வச்சு ஆன்சரே வராது. சரியா? இதை வச்சு போட முடியாது. அடுத்து இஸ் வச்சு ட்ரை. இஸ் என்ன போடலாம்? இஸ் மென்டல் ஹெல்த் கண்டிஷன், இஸ் ஆன் ரீசன்ட் லாஸ், இஸ் குவிக்லி க்ரோயிங். இதுதான் வர்ற மாதிரி இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். சரியா? இஸ் குவிக்லி க்ரோயிங். பீவா பின்னாடி V1 ஏஞ்சி தானே ஃப்ரீக்வெண்டா வரும். அதிக காலத்துல என்ன வரும்னா பீவா பின்னாடி 3 விஷயம் வரும். V1 ஏஞ்சி வரும், V3 வரும், இல்ல பீவப்ஸ் மெயின் வேர்ப் வந்துச்சுன்னா பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பத்தி பேசும். எல்லாமே ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். V1 ஐஎன்ஜி V3 இல்ல பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பத்தி பேசும். நான் இங்க V1 ஐஎன்ஜி எடுத்துக்கிறேன், 2D வச்சு எடுத்துக்கிறேன், செக் பண்ணி பார்க்குறேன். A2D. Their son was diagnosed with gaming addiction. Gaming addiction ஒரு நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க பையனுக்கு. A disorder that is quickly growing. அது ஒரு டிஸார்டர். அது என்ன பண்ணிட்டு இருக்குது? That is quickly growing. Thatங்கிறது டிஸார்டரை ரெஃபர் பண்ணுது. இந்த டிஸார்டரை ரெஃபர் பண்ணுது. அது அதிகமா வளர்ந்துட்டு இருக்குதான். எப்போ? As the pandemic spurred an increased use in internet devices. ஏன் வளருது அப்படின்னா பேண்டமிக் வந்துட்டு இன்டர்நெட் டிவைசஸ் உடைய யூசஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுச்சு. ஸ்பர் பண்ணுது, புஷ் பண்ணுது, மோட்டிவேட் பண்ணுது, தள்ளி விடுது. பேண்டமிக் வந்துட்டு இன்டர்நெட் டிவைசஸ் உடைய யூசேஜை அதிகப்படுத்திடுச்சு. அதுதான் பிரச்சனை. அதனால இங்கே ஒரு பையனுக்கு கேமிங் அடிக்ஷன் ஒரு நோய் வந்துருச்சு. சரியா? ஸோ தெளிவா புரிஞ்சது. A2D அதுதான் ஆன்சர். எப்படி கண்டுபிடிச்சோம்? ஹேவ் பீன் பார்த்தோம். ஹேவ் பீன் குவிக்லி க்ரோயிங் வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் எதுவுமே பொருந்தலை. இங்கிட்ட கரெக்டா சிங்குலர் வருது. டிஸார்டர் சிங்குலர், இஸ் சிங்குலர். சரியா? டிஸார்டர் தட் இஸ் குவிக்லி க்ரோயிங், இஸ்ங்கிறது சிங்குலர். கரெக்டா இருக்கு. A2D. சென்ட்ரல் இருக்கிற வார்த்தையை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணவே முடியும். அடுத்த அடிப்போம் பாருங்க. கேன் 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 ஈஸி. கேனுக்கு பின்னாடி V1 வரணும். கேன் ஆர் ஷெடியூலிங் வராது. கேன் கெட்டிங் வேக்சினேட்டட் வராது. கேன் ஹாவ் ஷார்ட் சர்க்கிள் குரூப் செஷன்ஸ். இதுதான் வர ஆன்சர் வாய்ப்பு. கேன் ஹாவ் ஷார்ட் சர்க்கிள் குரூப் செஷன்ஸ். இது ஒன்று ஆன்சர், இல்லை நன் ஆஃப் தீஸ் ஆன்சர். எது ஆன்சர்னு செக் பண்ணும். சரியா? B1F ரீட் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். Instead of calling them to participate in large numbers virtual sessions, virtual sessionல அவங்கள பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு கூப்பிடுறதுக்கு பதிலாக லார்ஜ் நம்பர்ல அவங்கள கூப்பிடுறோம். வர்ச்சுவல் செஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு கூப்பிடுறதுக்கு பதிலா ஸ்கூல்ஸ் என்ன பண்ணலாமா? ஸ்கூல்ஸ் கேன் ஹேவ் ஷார்ட் சர்க்கிள் குரூப் செஷன்ஸ். ஸ்கூல்ஸ் என்ன பண்ணலாம்? ஷார்ட் சர்க்கிள் குரூப் செஷன்ஸ் வச்சுக்கலாம். கேன் ஹாவ் வேர்பு, ஸ்கூல்ஸ்ங்கிறது சப்ஜெக்ட், அதுக்கு முன்னாடி இருக்குது ஃபுல்லா ஃப்ரேஸ். இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரிப்போசிஷன், காலிங் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், அது ஜெரண்டு. காலிங் ஹூம், தெம். இந்த தெம் இருக்குல்ல, இங்க தெம் ஏன் வருதுன்னு முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. ஏன் தே போடக்கூடாது? இங்க நிறைய பேருக்கு தெரியாது. சரியா? சொல்லிக் கொடுக்க டைம் இல்லை, நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போ லைட்டா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரிப்போசிஷன், காலிங்கிறது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். அதாவது அது V1 ING as noun, gerund, non-finite verb. சரியா? கொஞ்சம் எழுதி காமிச்சிடுறேன். இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் தெம். மெயின்ஸ் வந்தாச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட் படிக்கிறது நல்லதுதான். கண்டிப்பா இது கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு. காலிங்கிறது, இந்த காலிங்கிறதுக்கு என்னெல்லாம் பேர்னு பார்ப்போம். ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், நவுன்னு சொல்லலாம்,
இந்த V1 ing as நவுன்னு சொல்லலாம். அதோடைய பேர் தான் ஜெரண்ட். இல்லை இதை நான் ஃபைனைட் வேர்ப்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே இந்த காலிங் உடைய பேர். ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் நவுனு V1 ing ஜெரண்ட் நான் ஃபைனைட் வேர்ப். எப்படினாலும் சொல்லலாம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு நான் ஃபைனைட் வேர்ப்னு கூட சொல்லலாம். நான் ஃபைனைட் வேர்ப்னு கூட சொல்லலாம். நான் ஃபைனைட் வேர்ப்னு கூட சொல்லலாம். காலிங் whom, காலிங் whom, them, நான் ஃபைனைட் வேர்ப் உடைய ஆப்ஜெக்ட் இது. இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனுடைய ஆப்ஜெக்ட் காலிங், காலிங் அப்படிங்கிற நான் ஃபைனைட் வேர்ப் உடைய ஆப்ஜெக்ட் தெம். அந்த நான் ஃபைனைட் வேர்ப் உடைய ஆப்ஜெக்ட்ங்கிறது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். தனி கிளாஸ்ல நான் எடுக்கிறேன். ப்ரிப்போசிஷனுக்கு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் இது நான் ஃபைனைட் வேர்பா இருக்கிறதுனால அதுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, காலிங் whom, them அப்படின்ட்டு. சரியா? நிறைய எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கும்போது நல்லா தெளிவா புரியும். ஜஸ்ட் இது ஒரு இன்ட்ரோவா எடுத்துக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.